வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஆங்கில வருட புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறேங்க. 1ஆம் தேதி 1வது மாதம் 2024 அன்று பிறக்கப்படக்கூடிய இந்த புத்தாண்டில் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது துலா ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை இந்த 2024 இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகிறாரு, அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறேங்க. முதலாவதாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை நாள் அதிகாலையில் மகம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் சிம்ம ராசியில் கன்னி லக்னத்தில் தாங்க இந்த 2024 வருடம் பிறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்கன்னா 129 டிகிரியில் தான் இந்த 2029 பிறக்கப்படுதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கேது மகா திசையில். அப்போ இந்த கேது மகா திசையில் 2024 வருடம் பிறக்கப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த துலா ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்க அப்படின்னா, சித்திரை நட்சத்திரம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் 3 பாதங்கள். அப்போ பார்த்திங்க அப்படின்னா 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி இந்த துலா ராசி. இந்த துலா ராசி அப்படின்னு சொன்னோம்னா, இந்த துலா ராசிக்கு அதிபதின்ற ஒரு சுக்கிர பகவான். பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கொடுக்கறது கோரை பிச்சுட்டு கொடுப்பான்னு சுக்கிரன்னு சொல்லுவாங்க. அப்படியேப்பட்ட ஒரு திசையில் அதாவதுன்றது ஒரு ராசியில் பிறந்தவங்க தான் இந்த துலா ராசி. இந்த துலா ராசி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நீங்கள் வணங்க வேண்டிய ஆலயம், பொதுவாக இந்த துலா ராசியில் பிறந்தவங்க வணங்க வேண்டிய ஆலயம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ சிங்கப்பெருமாள். அதாவது ஸ்ரீ சிங்கப்பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய, திருச்சியில் இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாள் கோயிலை போய் வணங்கிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த உடைய அதாவதுன்றது துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சிங்கப்பெருமாளை வணங்கி அதாவது வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க. அப்படி நீங்கள் வணங்கி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் இந்த 2024 நீங்கள் பார்க்கலாம். இதை நீ பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு சொல்லுங்கள், சரிங்களா? ஏன்னா பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை வழிபடணும், 2வது நம்ம ராசிக்கு உகந்த ஆலயத்தை வழிபடணும். அப்போ இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தெய்வங்கள். மற்றது பார்த்திங்கன்னா கோயில் பெருசாக இருக்குது, பிரபலமாக இருக்குது, அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் புண்ணியம் அப்படின்னு நினைக்கிறத விட, ஒன்று நம்ம ராசிக்கு உகந்த தெய்வம், அடுத்தது குலதெய்வம். இது ரெண்டையுமே ஒரு மனுஷனுக்கு நல்ல வழிவகுத்து கொடுத்துருவாருங்க. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த உடைய அதாவது துலா ராசிக்கு ஆல்ரெடி குருவுடைய பார்வை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. ஏன்னா குரு பெயர்ச்சாயி இப்போ 8 மாதம் ஆகுது இல்லைங்களா? இப்போ 8 மாதம் ஆகுதுங்கும் போது இன்னும் ஒரு 4 மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதத்துக்கு உங்களுக்கு குருவுடைய பார்வை இருக்குது. ஏன்னா ஏப்ரல் முடிஞ்சு மே மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிறாரு. அப்போ மே மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகும்போது உங்களுக்கு மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கு போயிடுவார். ஏன்னா இப்போ மேச ராசியில் தான் குரு இருக்கிறார். குருவுடைய பார்வை எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 9. எப்பயுமே குருவுடைய பார்வை 5, 7, 9. இப்போ 5ஆம் இடமா யார் பார்க்குறாரு? சிம்ம ராசி பார்க்குறாரு. 7ஆம் இடமா யாருன்னா உங்கள் ராசி துலா ராசி பார்க்குறாரு. 9ஆம் இடம்னா யார் பார்க்குறாரு அப்படின்னா கட்டான்றது தனுசு ராசி, தன் சொந்த வீட்டையே பார்த்துட்டு இருக்கிறாரு குரு பகவான். அப்போ இந்த 3 ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த 3 ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ உங்களுக்கு துலா ராசின்றதுனால மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் குரு உங்கள் ராசி பார்க்குறதுனால, அது 7ஆம் இடமாக பார்க்குறதுனால, ஏன்னா 7ஆம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா கலசரஸ்தானம், திருமணஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ 7ஆம் இடம் குரு திருமண ஸ்தானத்தை பார்க்குறதுனால முதல்ல பார்த்தீங்கன்னா திருமணம் தடையாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த 2024 அதாவது மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் ரொம்ப ஆகாத தாமதமாகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் நல்லாயிருக்கும். ஏன்னா குரு பொதுவாக சொல்லுவாங்க குரு பார்த்தா கோடி புண்ணியம். அப்போ குரு பார்க்குறவங்களுக்கு கோடி புண்ணியம்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ குரு யாரை பார்க்குறாரு? திருமண ஸ்தானத்தை பார்க்குறாரு, மாங்கலி ஸ்தானத்தை பார்க்குறாரு.
அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2023 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு நிறைய பேருக்கு இந்த துளாராசிக்காரங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்திருக்கும். ரொம்ப நாளாக நடக்காதவங்களுக்கு கூட நடந்திருக்கும். அதையும் மீறி எனக்கு நடக்கலைங்க, ஏன்னா இந்த 8 மாதம், ஏன்னா 2023 8 மாதம் உங்கள் ராசி தான் பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ அந்த 8 மாத அளவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து எனக்கு பலன் இல்லைங்க அப்படின்னா, அப்போ உங்கள் திருமண ஸ்தானத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஒன்று செவ்வாய் தோஷம் இருக்கலாம். செவ்வாய் தோஷன்றது என்ன? 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருக்கலாம். அடுத்தது தாரதோஷம், அதாவது 7, 8 நல்லா இருக்கணும். அந்த 7, 8 சனி சுக்கிரன் இருந்தால் தாரதோஷம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா 1, 2, 7, 8 ராகு கேது இருந்தால் நாகதோஷம் சொல்லுவாங்க. நாகதோஷம் சொல்லுவாங்க, ராகு கேதுன்னு சொல்லுவாங்க, சர்ப்பதோஷம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த 3மே ஒன்று தான். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாகதோஷம், செவ்வாய் தோஷம், தாரதோஷம், பொதுவாக இந்த 3ல் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட திருமணம் தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஜாதகம் நல்லா இருந்து இந்த 8 மாதத்தில் கல்யாணம் ஆகலைங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த ஒரு 4 மாதத்தில் கண்டிப்பாக ஆகிடும். ஏன்னா இந்த 4 மாதத்தில் குரு வந்து உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கிறதுனால, முன்னே சொன்ன மாதிரி குரு பார்த்தா கோடி புண்ணியம், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இதில் எந்த காரணத்துக்கு கொண்டு மாற்றம் கிடையாது. அப்போ குரு பகவான் உங்களுக்கு பார்க்க வேண்டிய இடம் வந்து திருமண ஸ்தானத்தை மட்டும் பார்க்கல, குரு பார்க்குறாரு அப்படின்னா தொழிலும் நல்லாயிருக்கும். ஏன்னா குரு பயிற்சியாகும்போது, இப்போ ஒவ்வொரு பயிற்சியாகும்போது நம்ம என்ன எதிர்பார்ப்போடு பார்க்குறோம், நம்ம இந்த பயிற்சியிலையாவது இல்லை இந்த வருட பிறப்பிலாவது இந்த மாத பிறப்பிலையாவது நமக்கு வந்து தொழில் நல்லா இருக்காதா, கல்யாணம் ஆகிடாதா, ஒரு வீடு கட்டிட மாட்டோமா, ஒரு மண்மனை வாங்கிட மாட்டோமா, மொத்தத்தில் வந்து ஏதாவது ஒன்று சாதிச்சிட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு தான் பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு பயிற்சி ஆகும்போது பார்க்குறோமோ தவிர எதுவுமே நல்லது நடக்கலை அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு வருஷம் இதே மாதிரி ஏமாற்றமாக தான் இருக்குது. ஏன்னா 2023 ஏமாற்றமானவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பலன் கொடுக்கும், அதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒவ்வொரு பயிற்சி ஆகும்போது ஒரு ஏக்கத்தோடு எண்ணத்தோடு தான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படின்னா, இன்றைக்கி ஜாதகம், உங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளார திருமணம்ன்றது ஆகிடும். அதேமாதிரி வேலையிலேயும் மாற்றங்கள் கொடுத்துரும். இப்போ ஒரு ஜாதகரை சொல்லுவாங்க, நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஏன் எந்த ஜோசியரை பார்த்தாலும் சரி, எந்த யூடியூப் சேனல் பார்த்தாலும் சரி, எந்த ராசி பலன் பார்த்தாலும் சரி நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறீங்களே தவிர நல்லா இல்லைங்க அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளார ஒரு வார்த்தை தோணும். அப்போ சொல்கிற வந்து ஜோசியர் பொய்யாகலாம் தவிர ஜோசியம் பொய்யாகாது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் முறையாக ப்ராப்பராக பார்த்தீங்களா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா. அப்போ உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இது நடந்தே தீரும், சரிங்களா. அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஆண்டவன் 1000 வருஷம் கொடுக்கல, கொடுத்துருந்தா 950 வருஷம் போகட்டுங்க, நான் வேண்டாம், வாழ்ந்து என்ன சாதிச்சு என்ன காட்ட போகிறேன், அப்போ 50 வருஷம் இருந்தால் போதும். ஆனால் இன்றைக்கி காலம் அப்படி இல்லை, 4 நாள் வாழ்ந்தாலும் நல்லா வாழணும் இல்லைங்களா. அரகரன்றவன் அவதி வைக்க போகிறதில்ல, இலவுக்கு வரும் தாலி இருக்க போகிறதில்ல, சொல்கிறவன் வந்து காப்பாற்ற போகிறாங்களா, இல்லை. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான், பொது பலன் மட்டும் கிடையாது, எதையுமே உங்களுக்கு நம்ம நல்லா இருக்கும். ஏன்னா பொது பலன் வந்து கேட்டுட்டு அதை நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம வந்து அது முடிவு எடுத்துடக்கூடாது. இப்போ 1 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 1 கோடி பேருக்கு ஒரே மாதிரியே நடக்காது இல்லைங்களா. குழந்தைக்கு வேறு மாதிரி நடக்கும், பெரியவங்களுக்கு வேறு மாதிரி நடக்கும், ஆணுக்கு தனியாக பெண்ணுக்கு தனியாக. அப்போ அந்தந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு தகுந்த மாதிரி திசை புத்தி அந்தரம் மாறும் இல்லைங்களா, அதுக்கு தகுந்த பலனை தானே கொடுக்கும். அதுபோல் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய சுய ஜாதகத்தில் தான் மெயினாக பேச முடியும். அப்போ உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தால் நான் சொல்கிற மாதிரி இந்த மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளார கல்யாணம் கண்டிப்பாக நடந்தே தீரும். அதே மாதிரி தொழிலில் நிறைய மாற்றங்கள் வரும். ஏன்னா தொழிலில் வந்து படிச்சுட்டு பலன் இல்லை, நான் படித்து முடிச்சதுக்கு உண்டான வேலை இல்லை, என் உழைப்புக்கு தகுந்த கூலி இல்லை, வேலை ஏதாவதுன்றது வந்து சொல்கிற மாதிரி இருந்தால் கூட ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். நிச்சயம் இந்த 2024 மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளார உங்கள் தொழிலில் மாற்றம் நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் கிடைச்ச வேலையை செய்துக்கிட்டு, ஏன்னா குடும்ப தேவை ஒன்று இருக்குது இல்லையா, குடும்ப கமிட்மெண்ட்டுன்றது ஒன்று இருக்குது இல்லை, பிள்ளைங்களோட படிப்பு செலவு, தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், மனைவிடைய ஹெல்த்து பார்த்துக்கணும், நம்ம வட்டி கட்டணும், சீட்டு போடணும், வீட்டு லோன் கட்டணும், வண்டி வாகன லோன் கட்டணும், அப்படின்ற மாதிரி நமக்கு ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தில் 1000 குழப்பங்கள் இருந்தாலும் பூர்வீக ஸ்தானமும் நல்லா இருக்குதா, ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலேயுமே பூர்வீகம் நல்லா இருக்கணும். அப்போ பூர்வீக ஸ்தானம் நல்லா இருந்தால் தான் பழமொழி சொல்கிற மாதிரி தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டாலும் ஒற்றை மண்டதான் ஒட்டுன்ற மாதிரி நம்ம சம்பாதிக்கிறது 10 ரூபா நம்ம கையில் நிற்கும். அப்போ குரு நம்மளை பார்த்தும் நமக்கு நல்லது நடக்கலைங்கும் போது அப்போ குரு விலைக்கு போன வாட்டி நம்ம எப்படி நல்லா இருப்போம்,
அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் பூர்வீக ஸ்தானமும் முதல்ல நல்லா இருக்கணும். அப்போ அந்த பூர்வீக ஸ்தானமும் நமக்கு நல்லா இருக்குதா அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. இதை தவிர உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதிக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு பார்க்கும்போது சனி குரு வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. இப்போ 7ஆம் இடம் பார்வை, அடுத்தது 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ 6ஆம் இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் உபாதிகளை கொடுப்பார். ஏன்னா 6ஆம் இடம்ன்றது வம்பு வழக்கு, இன்றைக்கி கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், பஞ்சாயத்து, இது மாதிரி. ஏன்னா 6ஆம் இடம்ன்றது ரோகஸ்தானம். அப்போ தேவையில்லாத இதர செலவுகள்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்னென்னா உங்களுக்கு இந்த மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளாரையே சில நன்மைகள் தேடிக்கிட்டால் தான் உங்களுக்கு உண்டுங்க அந்த மாதிரி. அப்போ இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு கேதுடைய பார்வை காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி இப்போ பார்த்தீங்கன்னா மேசத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மீன ராசிக்கும் அதாவது உங்கள் ராசி துலா ராசியில் இருந்த கேது பகவான் கன்னி ராசி போயிட்டார். ஆல்ரெடி உங்களுக்கு 1.5 வருஷ காலமாக ராகு உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த ராகுவுடைய பயிற்சி காலம் உங்களுக்கு நல்லா தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ராகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எத்தனாம் இடம் பார்க்குறாரு? 5ஆம் இடமா பார்க்குறாரு. அப்போ 5ஆம் இடமா பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்கும்போது 6ஆம் இடமா பார்க்குறாரு. 6ஆம் இடமா பார்க்குறாரு. ராகு 6ஆம் இடமா பார்க்கும்போது முன்னே என்ன சொன்னேன், 6ஆம் இடம்ன்றது என்னென்னா ரோகஸ்தானம், வம்பு வழக்கு கடன் பிரச்சனை. அப்போ ராகு 6ஆம் இடமா பார்க்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத கொஞ்சம் குழப்பங்களும் தேவையில்லாத கொஞ்சம் சிக்கலெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். அப்போ ராகுடைய பார்வை உங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தால் கூட, ஏன்னா கேதுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறீங்க. அப்போ கேதுக்கு 12ஆம் இடத்துல இருக்கும்போது பெருசாக ஒன்றும் பலனை கொடுக்க மாட்டார். அப்போ ராகுவும் உங்களுக்கு 6ல் மறைஞ்சிருக்கிறாரு. 6க்கு உடையவன் அடிமை தொழில். இப்போ இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ராகு பார்க்குறதுனால அடிமை தொழில் செய்கிறவங்களுக்கு தான் நல்லாயிருக்கும். ஒருத்தர் சம்பளம் கட்டி கை கட்டி சம்பளம் வாங்குகிறோம், இன்றைக்கி நம்ம செய்துட்டு கூலி வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆகுது, நம்ம உழைப்பு அங்கே வேஸ்ட் ஆகுது. நம்ம மூளை யாருக்கு யூஸ் பண்ணுறோம், அவங்களுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்போ பண்ணும்போது என்ன ஆகுது, நம்மளோட ஐடியா கேட்குறவங்க நல்லா இருப்பாங்க, நம்ம சாப்பாடு சாப்பிட்றவங்க நல்லா இருப்பாங்க, நம்ம துணிமணி கட்டி பார்க்குறவங்க நல்லா இருப்பாங்க. அப்போ நம்ம இப்படி போ நல்லா இருப்பேன், இது செய் நல்லா இருப்பேன், இப்படி பண்ணோன்னா இது நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அப்படி நம்ம ஒரு ஐடியா சொல்கிறோம். அப்போ அது அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆகுது இல்லைங்களா? அப்போ யூஸ் ஆகும்போது என்ன ஆகுது, நம்மளுடைய அறிவு அடுத்தவங்களுக்கு யூஸ் பண்ணிடுறோம். அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் நம்மக்கிட்ட இல்லை. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ உங்களோட ராசிக்கு அடிமை, அதாவது 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால மற்றவங்களுக்கு யூஸாக தான் இருக்கும். ஏன்னா ராகு 6ஆம் இடமா பார்க்குறதுனால. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குரு இப்போ உங்களுக்கு பார்வை பார்க்குறது, இப்போ ஒரே ஒரு புண்ணியம் என்னென்னா குரு உங்களை பார்க்குறது மட்டும்தான். அப்போ மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, மண் தேடக்கூடிய வாய்ப்பு, 2வது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் கண்டிப்பாக வாங்குகிற வாய்ப்பு, இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவார். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடு கட்டி குறையாக கிடந்தாலும் சரி, இல்லை கட்டி முடிச்சுட்டு அந்த வீட்டுக்கு போக முடியாமல் இருந்தாலும் சரி, இல்லை கட்டணும்னு தேடிட்டு இருக்கிறோம் கட்ட முடியலன்னா கூட இப்போ கட்டக்கூடிய தருணம் இருக்குது. ஏன்னா இப்போ உங்களுக்கு குரு மாறுறதுக்குள்ளார இப்போ கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா 7ஆம் இடமா பார்த்துட்டு இருக்கிறாரு. அதே தவிர பார்த்தீங்க அப்படின்னா சனி, அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சனி எத்தனாம் இடத்தை பார்க்குறாருன்னா 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கும்போது புத்திரஸ்தானம் நல்லாயிருக்கும். ஏன்னா சனி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால புத்திரஸ்தானம். ஏன்னா சனி குழந்தை பாக்கியமெல்லாம் தாமதம் பண்ண மாட்டார். பொதுவாகவே சனி தொழிலுக்கு பாதிப்பு கொடுப்பார தவிர புத்திர பாக்கியத்துக்கு தாமதம் பண்ண மாட்டார். அப்போ புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொல்லி இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த 2024, ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 30 வரைக்குமே பார்த்தீங்கன்னா சனி உங்களுக்கு அங்கே தான் இருப்பார், கும்பத்தில் தான் இருப்பார், மாற மாட்டாருங்க. அப்போ இந்த வருஷம் ஃபுல்ல, ஏன்னா சனியுடைய பார்வை 2.5 வருஷம், சனியுடைய பயிற்சி காலம் 2.5 வருஷம். ஆல்ரெடி இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி சனி ஆகிட்டார். அப்போ 2023 ஃபுல்லாகவே உங்களுக்கு சனி அங்கே தான் இருந்தார். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2024 அங்கே தான் இருப்பார். ஏன்னா அப்போ வக்கரத்தில் வந்துட்டு போயிட்டுருப்பார். அப்படி இருக்கும்போது 2024 ஃபுல்லாகவே உங்களுக்கு 5ஆம் இடத்துலையே இருக்கிறதுனால புத்திரஸ்தானத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ குரு பார்வை படும்போது சனி உங்களுக்கு 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளார ஒரு புத்திர பாக்கியத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருவாருங்க, ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுத்துருவார். அதே மாதிரி சமயத்தில் சொல்லணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடம் நல்லா இருக்குதா அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. 100% 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தை யாருக்காக இருந்தாலும் நான் சொல்கிறது ஒன்று தான், எல்லா ராசிகாரங்களுக்குமே 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். 5ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் புத்திர பாக்கியம் நல்லா இருக்கும். அப்போ அதனால் 5ஆம் இடத்துல ராகு கேது சனி குரு இந்த 4 கிரகத்தில் எது இருந்தாலுமே புத்திரஸ்தானத்தில் குறைதான். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம், குரு இருந்தால் புத்திர பாக்கியம் தாமதமாகும்.
அப்போ உங்களுக்கு 5ல் சனி இருக்கும்போது கண்டிப்பாக புத்திரபாக்கி நல்லா இருக்குது. அப்போ தோஷம் இருந்தால் தாமதமாகும். அதனால் உங்கள் ஜாதகம் நல்லா இருக்கா அப்படின்றது ஒரு பாருங்கள். இதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2024 பொது பலன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் விஷயம் உங்கள் படித்த படிப்புக்கு உண்டான பலன் கிடைக்கும். ஏன்னா இது வரைக்கும் நான் படித்து முடிச்சுட்டுங்க எனக்கு பலன் இல்லைன்றீங்களா, கண்டிப்பாக பலன் கிடைக்கும். அப்போ உங்கள் எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த துளாராசிக்கு மொத்தத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா சாதிக்க வேண்டிய வயசு மொத்தத்தில் வந்து என்ன அப்படின்னா இன்றைக்கி சாதிக்க வேண்டிய இப்போ நேரம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற நேரத்தில் இருக்கக்கூடிய ராசி வந்து துளாராசி சொல்லலாம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ அருமையான ஒரு நேரம் நான் சொன்ன மாதிரி மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளார. அப்போ என்ன ஆகுது, கடன் பிரச்சனை இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளார கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இது ஒரு வகையில் உங்களுக்கு சப்போர்ட் வரும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து இப்போ இருக்கக்கூடிய நேரம் நல்லா இருக்கணும். அப்போ உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு பொது பலன் சப்போர்ட் பண்ணும். மொத்தத்தில் என்ன அப்படின்னா இந்த 1ஆம் பாவகத்துக்கும் 8ஆம் பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா இன்றைக்கி சுக்கிர பகவான் அவர் இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ தனஸ்தானம்னா பண வரவு, அப்போ ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஓரளவுக்கு இன்றைக்கி கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி குடும்பஸ்தானம், அப்போ குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளார, தாய் தந்தைகளுக்குள்ளார இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை சங்கடங்கள் கண்டிப்பாக வர செய்யும். இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஜனவரி பிப்ரவரிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. கல்வி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா படிப்பு இப்போ கொஞ்சம் முன்ன பண்ணியிருந்தாலும் மே மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு கல்வி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும், ஒரு பாதிப்பு இல்லை. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவகத்துக்கு 7ஆம் பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா செவ்வாய். அவர் 3ல் இப்போ பகையாக இருக்கிறார். இப்போ அப்போ என்ன ஆகுது, அண்ணன் தம்பிகளுக்குள்ளார, அக்கா தங்கச்சிக்குள்ளார, பங்காளிகளுக்குள்ளார சின்ன சின்ன அதாவது வாக்குவாதங்கள் வரும். அப்போ நல்லது செய்ய போனால் கூட ஒரு பொல்லாப்புன்ற பேர், கொடுத்தது கேட்டால் கூட அடுத்தது பகை. எல்லாம் என்ன செஞ்சாலும் நீ என்ன செஞ்சுட்ட, நான் என்ன வாங்கி சாப்பிட்டுட்டேன், அந்த மாதிரி உங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளார, ஒரு அக்கா தங்கச்சிக்குள்ளார, பங்காளிகளுக்குள்ளார ஏதோ ஒரு வகையில் வரும். இருந்தாலும் இப்போ எல்லாத்துக்குமே வரும்னு சொல்ல முடியாது. உங்கள் ஜாதகத்தில் பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு சொல்லாங்க, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவகத்துக்கு 6ஆம் பாவகத்துக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான். அந்த குரு பகவான் 7 இருக்கிறது வந்து பார்த்தோன்னா 7ஆம் இடம் மேசராசியில் பகையாக இருந்தால் கூட பார்வை பார்க்கறதுனால உங்களுக்கு புண்ணியம்தான். இதை தவிர வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் பாவகத்துக்கும் 12ஆம் பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா புதன். அவர் 2ல் இருக்கிறார், தொழில் காரகன் 2ஆம் இடத்துல. அவர் வந்து பார்க்கும்போது இப்போ நட்பில் தான் இருக்கிறார். அப்போ 2ஆம் இடத்துல வந்து செவ்வாய் வீட்டில் அவர் இப்போ நட்பில் இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா இது ஒரு 5 நாள். இப்போ வந்து இந்த வருடம் பிறக்கும்போது புதன் வந்து இப்போ வக்கரத்தில் இருக்கிறார். இந்த 2024 பிறக்கும்போது பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு வந்து வக்கரத்தில் இருக்கும்போது அப்போ உங்களுக்கு வந்து மாறிடுவார். எங்கே போயிடுவார்னு கேட்டிங்கன்னா மீண்டும் அவர் வந்து கட்டான்றது எங்கே போகிறாருன்னா நம்ம வந்து தனுசு ராசிக்கே போயிடுவார். குரு பகவானுடைய வீட்டுக்கே போயிடுவார், நட்புக்கு போய் உட்காந்துடுவார். அப்போ குரு வீட்டில் போய் புதன் உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா சுய தொழிலுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவார், சொந்த தொழிலுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சொந்த தொழில் செஞ்சு நஷ்டமாயிடுச்சுன்னு நினச்சாலும் சரி, இல்லை எது செஞ்சாலும் புரோஜனம் இல்லையே நமக்கு நட்டமாகவே இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, அந்த குரு வீட்டில் போய் புதன் சேரும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நட்பில் வந்துடுவார். அப்போ புதன் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு மாதத்தில் மாறும்போது அந்தந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வந்து மாறி மாறி தான் கொடுத்துட்ருப்பார். அப்போ இது தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா 11ஆம் பாவகத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா இன்றைக்கி சூரியன். அந்த சூரியனும் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல அவரும் நட்பில் தான் இருக்கிறார். எங்கே, மகரத்தில் இருக்கிறார். இப்போ மகரத்தில் இப்போ நட்பாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதாவது ஜாதகனுடைய தந்தைக்கு தொழில் மாற்றம், தொழில் வளர்ச்சி, கொடுக்கல் வாங்கல் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக இந்த காலகட்டத்தில் இந்த 2023 தான் நீங்கள் கஷ்டப்பட்டிருந்தாலும் 2024 கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் பார்க்கலாம். பிள்ளைங்களுடைய படிப்பு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கண்டிஷன், அப்பா அம்மாவோட உடல் ஆரோக்கியம், மனைவியோட பார்க்கும்போது இன்றைக்கி மனைவியோட ஹெல்த் கண்டிஷன் இதெல்லாம் ஓரளவுக்கு மாறும். இதை தவிர உங்களுடைய அந்த எண்ணங்கள், ஒரு அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் ஓரளவுக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக உங்கள் படிப்புக்கு உண்டான பலன் கிடைச்ச, அதாவது எதிர்பார்த்துக்கு வேலைக்கு உண்டான கூலி இது எல்லாமே கிடைக்கும். நான் ஒரு சின்ன உதாரணம்னா சுய தொழில் செய்கிறதுக்கு உண்டான நேரம் இது. குரு பார்க்கும்போதே ஒரு காரியம் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா குரு பார்த்தால் ஒரு கோடி பாவன்ற மாதிரி தீரும், குரு பார்த்தா ஒரு ஒரு புண்ணியம் சேரும்னு சொல்லுவாங்க. அப்போ அது இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்கிறது தனித்து பண்ணுங்கள். இந்த 2024 இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குது. விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் நஷ்டம்தான். 2023 ஃபுல்லாகவே நஷ்டம்தான்.
வளர்த்தக்கூடிய ஆடு மாடு நாய் கோழி பூனை உயிர் ஜீவன் முதல் கொண்டு எல்லாம் நட்டமாக இருந்தாலும் விரயமாக இருந்தாலும் 24ல் அந்த பாதிப்பு உங்களுக்கு வராது. சரிங்களா? மெயின் என்ன அப்படின்னா 23ல் கஷ்டப்பட்டது உண்மை தான். ஆனால் அந்த 24ல் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் முன்னே சொன்ன மாதிரி அதை யார் பார்த்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர நான் நல்லா இல்லைங்க அப்படின்னு தன் வாய் சொல் தலைக்கு சுமைன்ற மாதிரி நம்ம நல்லா இருப்போன்றதை நம்புங்க. கண்டிப்பாக இந்த 2024 கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும். எங்கவே நல்லா இருக்க போகிறோம் அப்படின்ட்டாவே நம்ம சொல்லி நமக்கு அது வந்து குறையாத வச்சுருப்பார். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் நல்லதை நடக்கும் அப்படின்னு நம்பி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன அப்படின்னா ஸ்ரீ சிங்கப்பெருமாள் திருச்சியில் இருக்கக்கூடிய அதாவதுன்றது கோயிலுக்கு போய் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணிட்டு வாங்க. 2024 கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாருங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுபோல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு என் மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.